வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் ஏப்பா நின்னுகிட்டு இருக்க? அங்கதான் இடம் காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. ஐயோ என்ன ஜென்மம். என் பிட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. என் வாழ்க்கை இதுல தானே இருக்கு. யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. பேசுறா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்கள்தா? ஆமாமா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என் வாழ்க்கையில விலைக்கேத்தி வச்சுட்டீங்க. இது மட்டும் கிடைக்கலன்னு ஐயோ அம்மி படிச்சு பாத்தீங்க. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். மொத்தம் 36 பிட்டு. எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அதுல 3 பிட்டு ஜட்டிக்குள்ள இருக்கு. இதுல என்ன விஷயம்னா எந்தெந்த பிட்டு எங்க இருக்குன்னு இந்த மெயின் பிட்ல தான் இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? கேப்ல கடை வைக்கலான்னு விட மாட்டாளுங்களே. அரியர் எக்ஸாம் எழுத போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். பாடன் பாடனா இல்லையே. என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான்? ஒரு வார்த்தை சொல்லிருந்தீனா நான் வந்து உன்னை டிராப் பண்ணிருக்க மாட்டேனா? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் மச்சான். உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல, விட்டுரு. டேய் மச்சான், நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்ட. தமாசு பின்ன என்னடா ராசி பாக்கறத விட்டுட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பேப்பரை பாடுறா. அப்படி எல்லாம் விட முடியாது மச்சான். இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கி இருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் அது உனக்கு பிடிக்கல. சரி போ போ. டேய் போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்து இருந்தா நாயுடு ஆள் மாதிரி ஒரு கடை திறந்திருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டாரு. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாது. ஃபெயில் ஆக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியர் அப்ப பார்த்தது என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோ ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும். ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயா முட்டை போண்டாக்கு டை கட்டினா மாதிரி இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க பாஸ். அப்புறம் இவன்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். பரிச்சே விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க.
ஹை கலக்குற நண்பா. என்னமோ 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். முது மச்சான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க மாட்டாங்க. பாஸ் பாஸ் என்ன சொல்றீங்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்வின்ஸ், வாங்க நம்ம ரிலீஸ் பார்க்கலாம். வா மச்சான். பாஸ் பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கேயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. நாம அரியர்ஸ் எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி தானே. அதான் எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நண்பா. இந்த பாருங்க பாஸ், அடுத்த தடவை நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணணும் பாஸ். டேய், காந்தி காலத்துல இருந்து அரியர் நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதடா, ஓங்கி அப்பிடுவேன். இந்தாங்க பாரு. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இந்த இருக்கேன். வருஷமா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். டேய், என்னடா இது? பாலு நைட்டு குடிச்சிருப்பிய? தூங்கிட்டேன். வயசான ஆளு மச்சான், பாவம் தூங்கி. ஓ, ஃப்ரெண்ட்ஷிப். பாஸ் நம்ம அடுத்த பிளான் என்ன? உனக்கு ஃபேமிலி பிளானிங் தான். ஒன்ன கேக்கல பாஸ், நம்ம அடுத்த கிட்ட திட்டம் என்ன பாஸ்? டேய், நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான்டா நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க. போடா. டேய், ஓர் ஏழு மிஸ்ஸிட்டு வந்து மாட்டி விடுவா. போடா. டேய், இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஏண்டா? பின்ன ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன். அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. போடா. ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. கடவுளே, எவ்வளவு அரியர் வந்தாலும் அதை தாங்குற சக்தியும் புத்தியும் எனக்கு கொடு. பாஸ் பாஸ். என்ன என்ன பாஸ் பிட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? போடா. பாஸ் பாஸ் ஆகி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் நான் தனி மனம் அடி. மூடுறா. கடவுளே, இவர் எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடு ப்ளீஸ். ஹை சூப்பர். பாஸ் இட். பாஸ் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் மேடம். இத பாஸ் பண்ண சொன்னேன். ஓ, பேப்பரியா? என்னம்மா? ஐயோ, என் விடுங்க. ஃப்ரண்ட் பாக்கெட், ஸ்லீவ், நெக், லெஃப்ட் சைடு ஷோல்டர், ரைட் சைடு ஷோல்டர், பேண்ட் பாக்கெட், ஜட்டி. எல்லா பிட்டி விடுங்க. மூணு மிஸ்ஸிங். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஜட்டியில இருக்கிறது விட்டுருங்க மேடம், அது வச்சாதான் நான் பழிச்சுக்கிறேனே. சரி, ஓகே, உட்காருங்க. தண்ணி குடிக்கணும். போங்க. புக்க வச்சு எழுதுறாரு. என்ன மேடம் நீங்க விட்டு அடிக்க விட மாட்டீங்க, புக்கு பார்த்து எழுத விட மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் எப்படி நான் அரியர் பாஸ் பண்றது, டிகிரி முடிக்கிறது, வேலைக்கு போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிறது? பாடன். What think you? Idiot, stupid, nonsense, you country fruit. Degree no, marriage no, children no, matter no. I complain principal. Name tell. Tell name. Tell. Come on. பாடன்.
சரவணம் புண்ணியத்துல 2000 ரூபாய்க்கு கேமரா மொபைல் சூப்பர்ரா. இப்போ சிம் கார்டு மேட்டருக்கு வருவோம். சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? அப்படி கேளுங்க. 2 பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும். சார் நீங்க கேட்ட மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கு. கேட்டல. அது இன்னியோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கு நீங்க இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். இங்கிலீஷ்ல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, தெரிஞ்சிருந்தா போன் வாங்க வந்திருக்க மாட்டல. சும்மாரா. இது நீங்களே ஃபில் பண்ணுங்க பாப்போம். ஓகே சார். குடுறா. சார் உங்க பேரு? பாஸ்கரன். சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சாரு நம்ம ஊரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு. மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. நடுநடுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே போட்டுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாடா. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் MSc MPhil படிச்சிருக்கேன். இங்க டெம்பரரியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்க காலேஜ்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இது என்னோட பயோடேட்டா. பாக்கலாங்க, ட்ரை பண்றேன். சாருக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இந்த வேலையை விடும்போது இந்த வேலையை என் ஃப்ரெண்டுக்கு விட்டு தரணும். கண்டிப்பா சார். தேங்க்ஸ்ங்க. யாருக்குடா? உனக்குதான். டேய் இந்த வேலையை விட்டோட வேற வேலை கிடைக்காதுடா, சொன்னா கேளு. வண்டிக்கு தேவை பம்பர், வாழ்க்கைக்கு தேவை டெம்பர். இனிமே இதுதான் நம்பர். உரிமையுடன் பாஸ். என்ன இதெல்லாம்? யார் இதெல்லாம் எழுதுனது? சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணன் கொடுக்க சொன்னாரு. அண்ணனா? எந்த அண்ணன்? யாருக்கு அண்ணன்? இங்க எல்லாருக்கும் அண்ணன், உங்களுக்கு பாஸ். சைலன்ஸ், சைலன்ஸ். ஓபன் பண்ணுங்க மேடம், ஓபன் பண்ணுங்க. எடுங்க மேடம், எடுங்க. போன் உங்களுக்கு தான். ஹலோ. வண்டிக்கு தேவை பம்பர், வாழ்க்கைக்கு தேவை டெம்பர். இனிமே இதுதான் உன் நம்பர். நான் தான் பாஸ்கரன் பேசுறேன். தி பாஸ். எப்படி நம்ம gift? இனிமே நாம 2 பேரும் மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாம். ஏன்னா 24 மணி நேரம் 365 நாள் நம்ம எப்ப பேசினாலும் ஃப்ரீ. அப்புறம் பிடிச்சிருக்கா? பாடன்? என்னங்க சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. எல்லார்ட்டையும் தமிழ், என்கிட்ட மட்டும் இங்கிலீஷா? ரொம்ப ஓவருங்க. பாடன்? நல்ல தம்பி. சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மாவு ஊத்தி அட சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மச்சான் என்ன பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டேய் காசு இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதா? சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் லவ் பண்ணணுமா? கஸ்டமர்ரா. எறா எறா. சாரி சார். டேய் கஸ்டமர்னு முதல்ல சொல்ல மாட்டியாடா? போடா போல எறா. பேகரா பேகல எறா. என்ன நடக்குதுங்க? தப்பா தெரியுது. சாரி சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதான். டேய் டேய் வெளி வெளி. ஓகே கஸ்டம். சீக்கிரம் ஆவட்டியா? ரெடி சார், ரெடி சார். தோ பண்ணிடுறேன். தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க போறேன். 5 நிமிஷம் சார். தோ பண்ணிடுறேன் சார். டேய் காசு என்ன மச்சான் பெரிய காசு? நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் எத்தனை பேருக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? அவன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு செட்டில் ஆயிட்டு இருக்கானுங்க. டெய்லி போன் பண்றானுங்க, அண்ணா வாங்கண்ணா, அண்ணா வாங்கண்ணான்னு. நான் ஏன் போல? ஏன்டா போல? இது என் மண்ணுடா, மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா மண்டா. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. டேய் போய் உட்கார்றா தம்பி. சாரி வர வரும் போக்கே சரியில்லை. யார் நல்ல தம்பி? உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. தப்பா சீக்கிரம் விட்டு, நான் பொண்ணு பார்க்க போனோம். சரி சரி மச்சான். என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் 6 மாசத்துல நான் நடத்தி காட்டுறேன்டா. ஏன் ஐயரு பதில் நீயே உட்காந்து மந்திரம் சொல்ல போறியா? எவ்வளோட செலவாகும்? ஒரு 3 லட்சம் 5 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்டா. சம்பாதிச்சு வந்து காட்டுறேன்டா. சரியானவன். என்னாச்சு நல்ல தம்பி? சார் சார் ஒண்ணு இல்ல சார், மெழுகு வச்சு தச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படியே டாட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஸ்டமரா. டேய் 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 ஷட்டர் தரடா. டேய் ஷட்டர் முட்டுறடா பண்ற. டேய் எங்க மாமனார் தெரிஞ்ச எனக்கு கிஷன் ஊத்தி கொளுத்திடுவான்டா. டேய் தொற மச்சான், சொன்னா கேளுடா, தொறடா. டேய் உள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன பண்றான்? ஒருவேளை தூக்கு போட்டு பானோ? டேய் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லடா.
பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி. ஒரே பாட்டுல நீ பணக்காரன் ஆகிறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்தா இல்ல சூரியவம்ச சரத்குமாரா? டேய் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழிய பாடுறா. மச்சான், இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, இந்த டாப்பு போதுமா? நீ என்ன பண்ணும், டெய்லி இந்த வழியா ஏறி அந்த டாப்புக்கு போய் ரீடிங் நோட் பண்ணும். அதான் உன் வேலை. கை கொடு. ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள்ல டாப்புக்கு வந்துட்ட. கலக கலக. அண்ணா சின்ன பையன் பாத்து எனக்கு கொஞ்சம். ஒரே நாள்ல டாப்புக்கு போன நீ தாண்டா ஆசைப்பட்ட. ஏன் பாதியில ஓடி வந்த? செட் ஆகாது மச்சான். முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கைட்டா, தாங்க முடியல. இப்ப சொல்லு, ஏன் செட் ஆகாது? மச்சான், என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து கை கால்லாம் உடஞ்சிச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நீ பதில் சொல்லுவியா? அப்படியே வரல வெட்டிடுறேன் பார். உன்னெல்லாம் சலூன்ல தான். ஏன் மச்சான், வேலை வேணும் கேட்ட, வாங்கி கொடுத்த. என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, முடியாதுன்னு ஓகே. இப்போ அந்த பொண்ணே உன்னை தேடி கடைக்கு வந்தா, அவளையும் மூஞ்சி காமிச்சு வெளியே அமிச்சிட்ட. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட் எல்லாம் வேலை செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட்டின ஹனிமூனுக்கு எங்க போற? ஹனிமூன் மச்சி, ஊட்டி கொடைக்கானல். அந்த வேலைக்கு மட்டும் நல்ல ஹைட்டான இடத்த கூட்டிட்டு போய். அசிங்கமா பேசாத. வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு, செய்யறேன். மச்சா, மெட்ராஸ்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. மெட்ராஸ் மட்டும் வேணாம் மச்சி, அங்க வெயில் ரொம்ப ஜாஸ்திடா. எப்படிதான் மனுஷன் அந்த ஊர்ல இருக்கானோ? ஐயோ என்னால முடியாதுப்பா. ஆமா, அங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். ஏடா, மதுராந்தகத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. ஸ்கின் அலர்ஜி மச்சி, 3 தலைமுறையை பாதிக்குமா. பேப்பர்ல படிச்சேன். நாம பண்ண தப்புக்கு நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? நீ சொல்லு. வேற ஏண்டா இந்த மார்க்கெட்டிங் வேலை? நாய் பொழப்புடா. பொழப்பே இல்லாம இருக்குது நாய் பொழப்பு எவ்வளவு மேலு. சரி, டிரைவரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. கண்டக்டர் செல்ற பொழப்பு மச்சி. இந்த பியூனு எடுபுடி. மச்சான், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிருங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ளதான காம்படிஷன். இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசியல்? ஐயோ சான்ஸ் இல்ல மச்சி. டேய், என்ன மாதிரி சலூன் கடை வச்சுக்கிறியா? மச்சான், உன் பொழப்ப எப்படா நான் கெடுப்பேன்? இப்ப மட்டும் நடா பண்ணிட்டு இருக்க. எறாகையா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்படவே மாட்ட. உருப்பட மாட்ட. டேய் போடா போ. இன்னும் 6 மாசத்துல அம்பானி ஆகி காட்டுறேன். 6 மாதத்தில் அம்பானி ஆவது எப்படி? இந்த ஸ்கீம் நல்லா இருக்க. அம்பானியா விட மாட்டாங்க போல இருக்க. ஹலோ, குட் மார்னிங் சார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கும்பகோணம் பிரான்ச்ல இருந்து சந்தியா பேசுறேன் சார். சந்தியாவா? எந்த சந்தியா? அதான் சார், நீங்க பாஸ்கர்ங்கிற பேர்ல யுனிவர்சல் மொபைல் ஷோரூம்ல ஒரு மொபைல் வாங்குனீங்கல்ல? ஆமா ஆமாமா, என் ஆளுக்கா வாங்கின. ஏன், என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன் சார். ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு லோன் சாங்ஷன் பண்ணிருக்கோம். லோனா? எனக்கா? ஆமா சார், நீங்க தானே பாஸ்கரன்? ஆமா, கரெக்டா தான் சொல்றா. ஹலோ. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது இல்ல. நீங்க ரொம்ப ஆசையா கேக்குறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சார். எவ்வளவு வேணா வாங்கிக்கலாமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டை கொடு, லைசென்ஸ கொடுன்னு டார்ச்சர் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். நீங்க வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஃபுல் கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துல கேஷா? சந்தியா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க சார். ஓகே. ஹை, உடனே வந்துட்டீங்க. நீயா? சந்தியாவை பார்க்க வந்தீங்களா? அப்புறம் என்ன சொன்ன? யாருக்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்க மாட்டியா? செக், நம்மள மொக்கையாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. தம்பி, ஐயோ, எப்போ வந்தீங்க? இந்த ஆள் இங்க தான் வேலை கிளம்பிட்டீங்க? செய்றானா? ஒண்ணும் இல்ல சார், நான் கிளம்புறேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இல்ல சார், எனக்கு ஒரு முக்கியமான தம்பி, உங்களை பத்தி மொத்தத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிருச்சு. உங்க நிலைமை எனக்கு புரியுது. இந்த சூழ்நிலையில சொந்தக்காரன்ட்ட போய் உதவின்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக உங்களுக்கு பணம் காசு வேணும்னா நேரம் எங்கிட்ட கேட்டுக்கலாமே. எதுக்கு என் பொண்ணு மூலமா கேட்டுக்கிட்டு? சார், நான் எப்ப சார்
சரி தம்பி, அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்? அதான் லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். உங்க பேங்கால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சரி, என்ன தொழில் பண்றதா ஐடியா வச்சிருக்கீங்க? நீங்க கொடுக்கற அமௌண்ட பொறுத்து தொழில் பண்ணுவேன் சார். சரி, கொலாட்ரல் ஏதாவது? கொலையா? அதாவது தம்பி, உங்க பேர்ல சொத்து பத்தி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். அந்த கர்மல எதுவும் இல்ல சார். இனிமேதான் உழைச்சு சம்பாதிக்கணும். கிழிஞ்சது. சரி, டிகிரி படிச்சு முடிச்சிருப்பீங்களா? அந்த சர்டிபிகேட்டாவது இருக்கா? டிகிரி எங்க பிட்டடிக்க விட்டோம் பொண்ணு ஜட்டியில இருக்கிறது கூட விடலையே. +2 சர்டிபிகேட் இருக்கு சார். சந்திரிகா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. இல்லப்பா, அது இவருக்கு. சார நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர், யூ டோன்ட் வரி. நீ கிளம்பு. ஓகேப்பா. சரி சார், நானும் கிளம்புறேன். தம்பி, அவங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்புறாங்க. நீங்க உட்காருங்க 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 தம்பி. எவ்வளவு லோன் வேணும்னு கேட்டா தெரியல, என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்டா தெரியல, ஏதாவது படிச்சு கிடிச்சு டிகிரி ஏதாவது வாங்கிருக்கீங்களான்னா அதுவும் இல்ல. நீங்க எல்லாம் எந்த தைரியத்துல பேங்க் படியேறி இப்படி லோனுக்கு வந்து நிக்கிறீங்கப்பா? முழுசா ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். திட்டுப்பா திட்டு. ஏன் நிறுத்திட்ட? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, முழுசா திட்டி தீத்துரு. இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். அதையும் எடுத்துட்டு போ, இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வழக்கம் போல பாசுடா மச்சான். நம்ம வழக்கம் போல ஃபெயில் தான்டா. வாடா உட்கார்றா. என்னடா என்ன பாக்குறீங்க? 10th ரிசல்ட் பேப்பர் வந்திருக்குண்ணா. வழக்கம் போல நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம். அது எப்படின்னு தெரியலண்ணா. இந்த தடவையும் பொண்ணு தானே 80% பாஸ். அவங்க பின்னாடி சுத்தணும், நாங்க வெறும் 40% என்ன பாஸ். எப்படி நான் வீட்டுல சொல்றது? சாயங்காலம் பேப்பர்ல வரும் சொல்லுங்கடா. போங்கடா. போடா, வாஷ் பண்ணி விடுறா. தளபதி, காலையில எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க? 7:30 மணிக்கு. மச்சான், 7:00 வந்துடலாம்டா. இவனுங்க டுட்டோர் வீட்டுல போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க. மச்சான், இப்ப என்னடா சொன்ன? ஏன் இல்ல, இப்ப ஏதோ சொன்னியே. அவனுங்க டுட்டோரியல் போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க. என்ன இப்ப என்ன அதுக்கு? டே மச்சான், ஒரு ஐடியா டே. நாம ஏன்டா ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்க கூடாது? போடா போடா, போய் உட்கார்றா போடா. டேய் மச்சான் உட்கார. டேய் சொல்றதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம் உட்கார. டேய் தளபதி, இந்த மச்சான் 60% பசங்க ஃபெயில்டா. நம்ம ஏரியால வேற டுட்டோரியல் சென்டர் இல்ல. நம்ம இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம். இது வேணும். டேய், நான் என்ன உன்னைய நீ நம்பி ஆரம்பிக்க சொல்றேன்? நாம நல்லா படிச்ச வாத்தியார பார்த்து வேலைக்கு வச்சுக்கலாம்டா. புரியாம பேசாத மச்சான், அதுக்கெல்லாம் பணம் வேணும்டா. மச்சான், என் நண்பன் நல்ல தம்பி மனசு வச்சா முடியும்டா. நல்ல தம்பி மனசு மாணிக்கு தலை செஞ்ச நெக்லஸ் இல்ல, வச்சோன்னு சேர்த்து துட்டு கொடுத்துக்கு. என்கிட்ட 5 பைசா இல்ல, நீ ஆளை விடு. டே யார்ட்டாவது கடன் வாங்கி கொடுறா, நான் திருப்பி கொடுத்துறேன். நேத்து பீர் அடிக்க காசு வாங்கினியா, அத மூல திருப்பி கொடு. திருப்பி கொடுக்குற மூஞ்ச என்னடா பியருக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு. டே பேர்லாம் கூட யோசிச்சேன்டா. சேலஞ்ச் டுட்டோரியல் எப்படா இருக்கு? மச்சா, நீ இவ்வளவு பாசிட்டிவா பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதுக்காகவே நான் உனக்கு ரெடி பண்றேன். நண்பேண்டா. அண்ணா இருக்காரா? இருக்காருங்க. வா. பாத்தியா, கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு. விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கண்ணாடியா கைட்ரா. இல்ல, வெயில் கொஞ்சம் கண்ணாடியா. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தரேன். தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா, நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். புரியுதா? அண்ணா வணங்கண்ணே. பப்ளிக் பிளேஸ் 2 ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் என்னண்ணே சரிப்பா தம்பி பாருங்க. அப்புறம் நல்ல தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கிறப்பா? அண்ணே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினது இல்ல. நீ சொல்ல தம்பி. அதானே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறான். ரொம்ப நல்ல பையனே. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும்.
அதுக்கு என்ன நல்ல தம்பி பண்ணிடுவோம். ஓகேவா? என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே, நானும் வாத்தி தானே. ஓ அப்படியா? உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா. தெரிஞ்சலன்னா கேட்டேன். குடுப்பா, இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சாரு தம்பி வாத்தி, உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர். பாஸ்கர் தம்பி பாஸ்கர். சொல்லுங்கண்ணே. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். சரிண்ணே. 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா, அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணே என்னண்ணே நீங்க இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க? இதை நாங்க பண்ண மாட்டோமா? நீங்க பையனை அமுச்சு வைங்கண்ணே. ஏதாவது பொண்ணு இருந்தா கூட அமுச்சு வைங்கண்ணே. நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா, பணத்தை எடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க. மச்சா போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சா, நீ எடுறா. டேய் நீ தான் எடுக்கணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால எடுத்து குடுறா. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. அண்ணன் தாலி அறுத்து வச்சுன்னா காசை கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். போடு. பாஸ்கர், உன்கிட்ட சொத்து பத்தி எது இருக்கு? இல்லண்ணே, இனிமே தான் உழைச்சு சம்பாதிக்கணும். நல்ல தம்பி கூடியா? நானா? காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா. அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார், அது மேல போட்டுமா? போடா. என்ன நல்ல தம்பி, என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து ஒண்ணு போடப்பா. அண்ணா அது வந்து மச்சான், என் லைஃப்டா. சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே. அந்த எருமாடு தண்ணி வாங்கடா, கத்துதுடா. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும் போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. மிரட்டுறாரு. நான் சொல்ல, நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார். நம்ம பையன்ல எப்படி? நம்ம பொதுவாக தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகப்பாடி தேவர். எங்க பரம்பரையில முதல்ல எங்க அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. 10ஆம் கிளாஸ் வரை கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யாரப்பா நீங்கள் 2 பேரா உட்கார்ந்துருக்கீங்க? இவர் தான் என் வாத்தி. இவர் சொல்லி கொடுத்து நான் எழுததை விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்கக்குட்டி. என்ன ஒண்ணு, அமைதியா இருந்தா தூங்கிடுவான். பரீட்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா? அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பய பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு. அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்தி தான். பூரா மக்கு பயிலுங்க. அதான் எல்லாரும் சாணியால விட்டுட்டேன். நல்ல தம்பி, நீ ஏன் பண்ணிட்ட? பாப்பா உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னையும் சாணியால வைப்பேன். ஏன்னா கையெழுத்து போட்டது நீ தானப்பா. அதான முறை. எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையனை. பாஸ் பண்ண வைக்கிறா. ஏய் எறா வண்டியா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராதரிடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி போ. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாழை புடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாழை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரு மிஸ்டர் நல்ல தம்பி. டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற? நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ 3வது மனுஷன் மாதிரியே பேசுற. 2 பேரும் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. நாம புடிச்சோம், நம்மள கடிச்சிடும். கடிச்சா ஊசி போட்டுக்கலாம். அத உர்றா. இப்ப என்ன பண்ண போறோம்? பண்றோம்டா, பெருசா ஏதாவது பண்றோம்.
தெருக்கு வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். மச்சான் கடவுளை நம்பாத, உன்னை நம்பு. நான் கடவுள் போடா. யார் வந்திருக்காங்க பாரு. யாரா இவன்? கடை கடைக்கு போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி. இவர்தான்டா நம்ம டுட்டோரியல் டீச்சர், என்னோட பழைய கிளாஸ்மேட், பெரிய புத்திசாலி. ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. ஏன் டுட்டோரியல் விளங்குமா சார்? ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பாயாசமா? டேய் ரிப்பன் கட் பண்ணிட்டு தரேன்டா. ஏன் மச்சான்? ஓகே சார். ரிப்பன் கட் பண்ணுவோம்ல. என்னப்பா தளபதி, நல்லா இருக்கியாப்பா? வாங்கண்ணே வாங்கண்ணே. வணக்கண்ணே வணக்கண்ணே. தம்பி இதெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்ல நான் இருக்கட்டும்ண்ணே. தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லண்ணா இப்பதான் ஸ்வீட் மிச்சர்லாம் வாங்கி ரிப்பனை செட் பண்ணேன். ஸ்வீட் மிச்சரா? சிங்கக்குட்டி எப்படி ஓடுறான் பாருங்க. ரிப்பனை அறுத்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. பையன் பெரிய ராசிகார பையன். இவன் வந்ததுக்கு அப்புறம் 15 எரும மாடையை வாங்கினேன். ஏமான பெத்த பின்ன எருமாடு தாண்டா வாங்க முடியும். என்ன நடந்தது? பையன் பெரிய ராசிகார. வாங்க போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நான் உங்க பையன் மாதிரியே. தம்பி பாஸ்கரு கொடுத்து வச்சோமா நீ. தான் கடையை ஜப்தி பண்ணாலும் பரவாயில்ல, தான் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல. அண்ணே என்னண்ணே என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வர்றது ஏதோ 4வது பிளாட்ஃபார்ம் கும்பகோணம் எக்ஸ்பிரஸ் வராம அடிக்கடி அனௌன்ஸ் பண்றீங்க. உண்மையை சொல்லித்தானே ஆகணும் தம்பி. பாஸ்கரு இப்படி ஒரு கூட்டாளி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆமாண்ணே. உனக்காக எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுத்திருக்கான். அண்ணே ஆணவத்துல சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல தம்பிக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிண்ணே. நீங்க ரஸ்கா சாப்பிடுங்களோ குஸ்கா சாப்பிடுங்களோ, என் பையனை பாஸ் பண்ண வச்சிருங்க. இல்லன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல. இந்த ஓனிடா தலைவன் வேற ஓவரா பயன்படுத்துறானே. இவன் தாரத்தாரியா வாழைப்பழம் சாப்பிடறத பார்த்தா காட்டுல இருக்க ஏனெல்லாம் பழம் கேட்டு பொட்டி கடிக்கு வந்துரும் போல. ஏம்பா பாஸ்கரே, பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல? டேய் அவன் தூங்குறதுக்குள்ள ஏதாவது சொல்லி கொடுறா. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக என்னோட எனர்ஜி நீ அட்வான்ஸ் கேட்டல, இந்த உன் அட்வான்ஸ் போ. அவன் பக்கத்துல ரொம்ப நேரம் நிக்காத, கடிச்சு வச்சிருவான். போய் பாடம் எடு போ. a square minus b square equal to a plus b into a minus b. a plus b whole cube. பாடத்தை கவனிங்க, டீ சாப்பிடுங்க. பாட்டு என்னடா இன்னும் யாரும் அட்மிஷனுக்கு வரலையா? இருக்கிற ஒருத்தனை இன்னும் போலையான்னு கேள்றா. பரவாயில்ல விடுறா, இன்னைக்கு தானே முதல் நாள், படிப்படியா தானே முன்னேறணும். இந்தா கேளு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க. ஹாய் நல்ல தம்பி. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் பக்கத்து கோயில சூடா பொங்கல் போடுறாங்களா, போய் சாப்பிடுறா. பொங்கலா? ஆமா போ சீக்கிரம் போ. டேய் கீழ நாயர் கடையில போய் நல்ல தம்பி பேர்ல 2 டீ சாப்பிட்டோடா. என்னது டீயா? நீங்க உட்காருங்க உட்காருங்க. டேய் மச்சான் சொல்ல மறந்துட்டேன்டா, உன் கடையில இருந்து கால் பண்ணாங்கடா. 20 பேர் மொட்டை அடிக்கிறதுக்காக வெயிட்டிங்கா. கிளம்பு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. டேய் இப்ப எதுக்கு இங்க இருக்க எல்லாரும் வெளிய அமிச்சிட்டு இருக்கற? மச்சான் யாழ் வந்திருக்கடா. 4 வார்த்தை என்கிட்ட பேசணும், 5 நிமிஷம் தனியா இருக்கணும்னு நினைப்பா. சொல்ல முடியாது மச்சான். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக முத்தம் கித்தம் கொடுத்தாலும் கொடுப்பா. டேய் இதுக்காடா டுட்டோரியல் ஆரம்பிச்சோம். புரிஞ்சுக்கோடா, சீக்கிரம் கிளம்புடா. கம் ஆன் டார்லிங். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? லூசா நீ? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னனா? கை மேல கீழ பட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் டார்லிங் டென்ஷன் ஆகுற? இங்க பார், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதன்னு சொன்ன ஆள்கிட்ட எல்லாம் நான் பேச வரல. நல்ல தம்பி, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன ஓகே தானே? ஓகேங்க. அப்புறம் நல்ல தம்பி, ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 4-5 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க 2 பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிச்சுக்கும். சரி பை. மச்சான் ஏன் ஆள் சொல்றது கூட கரெக்டா தான்டா இருக்கு. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண கூடாது? நம்ம என்ன பிரசவத்துக்கடா வந்திருக்கோம்? கூலிங் கிளாஸ் கைட்டான் முதல்ல. நம்ம மூஞ்சிக்கும் முகர கட்டிக்கும் யாரும் வர மாட்டாங்கன்னா அவ குத்தி காமிச்சிட்டு போறா. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிட்டு ஆண்டவா எனக்கா பாத்து. நோ நோ. தம்பி தான்
பாஸ் நாங்க ஒரு 30 பேர் 30 இவர் தான் கேங் லீடர். அண்ணே வணக்கம். வணக்கங்க. அப்படியே நம்ம கிளாஸ் ரூம்ல ஒரு பெட்டி ஒன்று போட்டுருவோம். ஏன்னா பாக்குதாம வாங்குறதுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க. டேய் நாங்க என்ன ஒயின் ஷாப்பாடா திறந்துருக்கோம்? வெளிய பொட்டி கடை, பாக்கு கடை, சால்னா கடை எல்லாம் போறதுக்கு அதெல்லாம் பண்ணி தர முடியாது. சொன்ன மாதிரி நீங்க ஃபெயில் ஆயிட்டா காசை வேணா திருப்பி தந்துடுறோம். எப்படியும் காசு திருப்பி தர போறீங்க. அது இனில இருந்து இன்ஸ்டால்மெண்டா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன மச்சான் சொல்றேன்? கரெக்ட் மச்சான். கொஞ்சம் யோசிங்க பாஸ். இந்த ஸ்கீம்ல அதெல்லாம் கிடையாது. வேணா அடுத்த ஸ்கீம்ல சேப்போம். நீங்க போயிட்டு அந்த ஜெயிலுக்கு 30 பேர் ரிலீஸ் பண்ணி கூட்டு வாங்க போங்க. டேய் கூட்டம் அள்ளுதே. நாம என்ன முன்னாடி இன்கம் டாக்ஸ் கட்டிடலாமா? ஏண்டா முதல்ல பால் பண்ணி டாக்ஸ் கட்டுவோம் வாடா. ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டா கேஷா கொடுப்பீங்களா இல்ல செக்கா கொடுப்பீங்களா? தம்பி பாஸ் ஆகணும்னு நினைச்சு படிக்க வாப்பா. நீ ஃபெயில் ஆகி காசு திரும்ப வாங்குறதுல இருக்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையாப்பா உனக்கு? முடியல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம ஸ்ட்ரைட்டா பாடத்துக்கே போயிடலாமா? என்னையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட்டா? ஒரு வெங்காயத்தையும் பார்க்க வேணாம், பொத்திக்கிட்டு வெளியே போ. ஏய் என்னையா இது? டேய் டேய் அடிக்காதடா. டேய் வாதியாரா நானே. டேய் 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 அடிக்காதடா. டேய் 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 முதுகுடா முதுகுடா. டேய் முதுகுடா தொறக்காதடா. டேய் 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 நில்லுடா. எங்கடா கட்டடிச்சிட்டு ஓடுறீங்க? கோபால் சார் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த கோபாலே நான்தாயா. சார் என்ன சார் பைண்டிங் பண்ண புக் மாதிரி உள்ள போனீங்க, கிழிஞ்ச ரஃப் நோட் மாதிரி வெளியே வரீங்க? பிள்ளைங்களா அதுங்க இதுங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு 4 ரோல உட்காந்து பிச்சை எடுக்கலாம். மச்சான் ஐயோ இவனா டீ கொடுத்து மண்டையில கொட்டினல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நீ சாணி எழுறத யாராலையும் தடுக்க முடியாது. பட்டா பண்ணி குட்டி எல்லாம் பஞ்சு டயலாக் பேசுதடா. ஃபீல் பண்ணாத மச்சான், ஏதாவது பண்ணுவான்டா. டேய் என்ன ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஏதோ கூர்கா மாதிரி கூர்க்க நடுக்க நடந்துட்டு இருக்க? மச்சான் எந்த ரூட்ல நம்ம வெற்றி பயணத்தை தொடரலான்னு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். போடா வட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ரூட் போறானா? ரூட் இப்போ ஹலோ ஹலோ மச்சான் மிஸ் கால். உன் சிஸ்டர் ஏன் ஆள்றா மச்சான்? எனக்கு ஒரு டவுட்ரா. இந்த பொண்ணுங்க எப்ப பாரு மிஸ் கால் குடுக்கறாளுங்க, அது ஏன்? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? மச்சான் சொல்டா, ஏன்டா மிஸ் கால் குடுக்கறாளுங்க? அது மிஸ்டு கால் இல்லடா, கூடிய சீக்கிரம் நம்மள கைட்டி விடுறதுக்கு அவளுக்கு குடுக்குற அபாய சங்கு. ஓ உன்னாலும் கூடிய சீக்கிரம் உன்னை கைட்டி விட்டுருவா போ. பொறாமடா உனக்கு. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோணம் நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க சார். கம் அவுட். நான் இருக்கிறேன். இவன் எங்க இங்க வந்தான்? தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன் வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம்மா. லோன் கேட்டு வருவோர்களை லோ லோ லோவென்று லொங்கலைக்கும் ஐயா தொப்பை நோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் சிட் டவுன். உக்கார் 7 ரவுடி நான் பார்த்த வேண்டா. சலாம் இப்படி வாடி வாச்சலாம். இப்படி வா, வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசுன்னு ஸ்டைலா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துற. அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன செல்ல சொல்லிருக்கணும்? தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ என்னமோ
உன் அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். 1.5 ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளவு அதுப்புன்னா, கடையில லைனா 4 ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. ஏறிடி இதோ ஒரு நிமிஷம் ஏறு வரேன். நீ அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுற பாரு. ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சீக்கிரம் சொல்டா மச்சான், உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? யார் அந்த மங்கூஸ் மண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்ச நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. விடு மச்சான், இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மரும புள்ள. உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்கேன், கழுவி ஊத்தி இருப்பான். டவர் சுந்தரம், பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு